இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. இங்க பாரு, அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. ரொம்ப ஆசையா அங்க போனோமா? பொலிவாங்கன்னு போனேன். ஆனா அவங்க மனசுல எனக்குன்னு வெறுப்பும் விஷமும் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். போதும் நிறுத்து அர்ஜுன். நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ வெறுப்பும் விஷமும் தான் இருக்குங்கிற. ஏண்டா அர்ஜுன், எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமா போகணும், என்ன போக விடுங்கன்னு கேட்ட. நான் எதிர்பார்க்கலாமா? குறைஞ்சபட்சம் எங்க போறாங்க எப்ப வருவாங்கன்னு கூட புரியாத அளவுக்கு விசித்திரமா நடந்துக்கிறாங்களே, அதுக்கு என்னமா சொல்ல போற? கல்யாணமா இத்தனை நாள் ஆகியும் என்ன விலக்கியே வச்சிருக்காங்களே, அதுக்கு என்னமா சொல்லுவ? அவங்க மேல அன்பை காட்டணும்னு நான் நெருங்கும் போதெல்லாம் நெருக்கமா வர மாதிரி வந்து ஒரேடியா என்ன தள்ளி விட்டு போறாங்களே, அதுக்கு என்னமா சொல்ல போற? சொல்லு. அர்ஜுன், கல்யாணமான புதுசுல இதெல்லாம் சகஜம் தான்டா. இங்க பாரு, அவ இந்த வீட்டுக்கு ரொம்ப புதுசுடா. புது மனுஷங்க, புது குடும்பம். நம்மளையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்டா. நிதானமா அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. அவ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஆமாமா, டைம் கொடுக்கணும் தான். காத்து இருக்கணும். நான் காத்துக்கிட்டே இருக்கேமா. உன் மருமக சரியாகிற வரைக்கும் நான் வாழ்க்கை பூரா இப்படியே காத்துக்கிட்டே இருக்கேன். உங்க மகனோட வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, உங்க மகனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க மகன் துடியா துடிச்சு வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. ஆனா உனக்கு உன் மருமக நல்லா இருக்கணும். உன் மருமக வேதனை படக்கூடாது. உன் மருமகளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது.
மொத்தத்துல உனக்கு உன்னோட மகனை விட மருமக தான் முக்கியம்னு இப்ப தெரிஞ்சு போச்சுமா. அர்ஜுன், ஏன்டா நீ என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இதெல்லாம் சகஜம் தாண்டா. அமிர்தா, இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எத்தனையோ விஷயங்கள்ல நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நின்று இருக்கலாம். ஆனா என் பாட்டிக்கு விரோதமா இந்த வீட்டுல யாரு என்ன பேசினாலும் சரி, அது இந்த அர்ஜுன் சகிச்சுக்க மாட்டான். எனக்கு என் பாட்டினா உயிர். அவங்க மரியாதையோ அவங்க ஸ்தானத்தையோ யாராவது அவமானப்படுத்துற மாதிரி பேசினா இந்த அர்ஜுன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி. இதுதான் கடைசி. இனி எப்பவுமே என் பாட்டி முன்னாடி நின்னு இப்படி எல்லாம் பேச முயற்சி பண்ணாதீங்க. அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் வெறுத்து போச்சு. இனிமே உங்க வாழ்க்கை உங்களோடது, என் வாழ்க்கை என்னோடது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்துக்கோங்க, என் இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டு போறேன். என் பிரச்சனைக்கு நீங்க வராதீங்க, உங்க பிரச்சனைக்கு நான் என்னைக்குமே வரமாட்டேன். உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி நான் அவமானப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி நான் தலை குனிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. எவ்வளவு கனவுகளோடையும் ஆசைகளோடையும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எங்க அம்மா, என் பாட்டி, எங்க அண்ணா, எங்க அப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணி, இவங்க எல்லார்கிட்டையும் அமிர்தா அப்படி, அமிர்தா இப்படி இல்ல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு. எல்லாத்துக்கும் மேல என் பாட்டியோட முகத்தை பார்க்காத அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது அமிர்தா. உங்களை காதலிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை காதலிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. நிறைய புதிய முயற்சிகள் நடக்க வேண்டியிருக்க, புதிய முயற்சிகளுக்காக நான் என்னை தயார்படுத்திக்க வேண்டியிருக்க,
இந்த ருத்ரனோட சக்தி இன்னும் அதிகமாக வேண்டியிருக்கு. புது போராட்டத்தை, புது யுத்தத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியிருக்க. இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா தோல்விகளுக்கும் பதிலடியா நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தே ஆகணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பைரவை எங்க தான் போயிருப்பான்? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? எனக்கு சக்திகள் வந்த விஷயம் தெரிஞ்சு என்னை விட சக்தி வாய்ந்தவனா மாறணும்னு தவம் பண்ண உக்காந்துட்டானோ, அவன் இந்த இடத்துக்கு எந்த நிமிஷம் வேணும்னாலும் வந்துடுவான். அவன் வரத்துக்குள்ள அவன் மந்திர தண்டத்தை ஏன் வசமாக்கியே தீரணும். ஆமா, அந்த பைரவ சக்தியில பாதி சக்தி இருக்கிற அந்த மந்திர தண்டம் என் கைவசம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சுலபமாயிடும். அதுக்கப்புறம் யாராலையும் என்னை ஜெயிக்க முடியாத அந்த மந்திர தண்டம் எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். ஜெய் மகாருத்ரா. வா வா. பைரவனோட மந்திர தண்டம் இப்போ ருத்ராவோட கையில. ஜெய் மகாருத்ரா. ஜெய் மகாருத்ரா. இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் வெறுத்து போச்சு. இனிமே உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்துக்கோங்க, என் இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டு போறேன். உங்களுக்கு காதலிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துல இருக்கேன்னு இவங்க எல்லாருக்கும் நான் எப்படி புரிய வைக்க போறேன்? இத்தனைக்கும் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்படி ஒரு தண்டனை. நான் இருந்த சூழ்நிலையில என்னால என்னதான் செஞ்சிருக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு முக்கியமானவரை இழந்துட்டு நிக்கிறேன்னு இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி புரிய வைப்பேன்? இத்தனை நாள் என் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா, எனக்கு ஒரு கவசமா நின்னுட்டு இருந்த என்னோட குரு நிராதரவா என் கண்ணு முன்னாடியே துடியா துடிச்சு உயிரை விட்ட வேதனைய நான் இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்? என் துடிப்பும் துவைப்பும் எப்பேற்பட்டதுன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்? என் மனசுக்குள்ள எப்பேற்பட்ட பாரத்தை சுமந்துக்கிட்டு வாழ்றேன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. நாகலோகத்துல நாகராணியா இருந்தேன்னா இந்த மனுஷங்களோட அனுசரிச்சுட்டு போலான்னு நினைச்சது தப்பா போயிடுச்சே. நாகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல இப்படிப்பட்ட உறவுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது பெரிய தப்பாயிடுச்சுல. எங்க உலகத்தோட சட்ட திட்டங்களுக்கு எதிரா இந்த மனித உலகத்தோட உறவுகளுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டேன்னு அதுக்கா இந்த தண்டனை? சொல்லு பாண்டவா, சொல்லு. நான் இன்னும் இப்பேற்பட்ட கடினமான சோதனைகளை இன்னும் எத்தனை சந்திக்கணும்னு சொல்லு.
மனுஷங்களா நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல நான் முழுசா தனி மரமாயிட்டேனோன்னு எனக்கு தோணுது. என்னோட உண்மையான நாக உருவம், என்னோட உணர்வுகள், இதை எல்லாமே என் விருப்பப்படி என்னால வெளிப்படுத்திக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இவங்கள எப்படி விரும்புறாங்களோ அனுசரிச்சுட்டு போறேன். ஒவ்வொரு அடியிலையும் நான் தோத்துட்டே போறேன்னு எனக்கு தோணுது. எனக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டேன். நான் உனக்கு அப்படி என்ன அநியாயம் பண்ணேன்னு சொல்லு, நான் இப்ப என்ன பண்றது? எப்பவுமே எல்லாராலையும் நான் மட்டும் ஏன் வேதனைப்படுறேன்? எனக்கே எந்த துக்கம் கஷ்டம் இல்ல. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேன்னு இந்த ஜென்மத்துல அந்த ஆண்டவன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான். இல்ல நான் அமிர்தாவை மனசார காதலிச்சதே தப்பா? எந்த சுயநலமும் இல்லாம உயிருக்கு உயிரை அவங்களை காதலிச்சது குற்றமா? வேலைக்கு போக போக காதல் அதிகம் தான் ஆகும்னு எவனோ அறிவை கேட்டவன் தான் சொல்லியிருப்பான். வேலைக்கு போக போக அதிகமாகிறது காதல் இல்ல, விரிசல் தான். ஏங்க அமிர்தா, என்னால தாங்க முடியாத அளவுக்கு துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கீங்க. அர்ஜுன், அமிர்தாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? வேற யாரை பத்தி யோசிக்கிறது மயூரி? சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் எல்லாமே அவங்களால தானே. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இத்தனை நாள் நான் அவங்கள நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இனிமே நான் அவங்கள நினைச்சு நினைச்சு அழ போறேன். மனசை தளர விடாத அர்ஜுன், இதெல்லாம் ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு ஒன்னாயிடுவீங்க. இதுக்கு போய் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டா எப்படி? இல்ல மயூரி, இத்தனை நாளா நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சூழ்நிலை நான் நினைச்சதை விட ரொம்ப சீரியஸா இருக்கு. நானும் இத்தனை நாளா போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன். அவங்கள என்ன நெருங்கி வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் எவ்வளவு விட்டு கொடுத்தனோ அவங்க அந்த அளவுக்கு தூரமா போயிட்டாங்க. சரி விடு, அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே இருக்கட்டும். அர்ஜுன், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த நிமிஷம் தூரம் இருக்க மாதிரி தோணும், ஆனா அடுத்த நிமிஷமே உங்களுக்குள்ள அன்பு ஜாஸ்தி ஆயிடும். பாத்துக்கிட்டே இரு. மயூரி, இருந்தாலும் உனக்கு பேராசை தான் போ. ஆனா எனக்கு அந்த மாதிரி இப்ப எந்த நம்பிக்கையும் இல்லை. சொல்ல போனா அந்த மாதிரி பிரமையில இருந்து நான் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டேன். இனிமே என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மயூரி, அமிர்தாவை பத்தி என் மனசுல இத்தனை நாளா இருந்த உணர்வுகள் இனிமே இருக்காத. நிச்சயமா சொல்றேன், அவங்கள பத்தி என் மனசுல இருந்த உணர்வுகள் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு எனக்கு தோணுது. அவசரப்படாத அர்ஜுன், நீ இப்ப இருக்க மனநிலைமையில இப்படியெல்லாம் தோன்றது சகஜம்தான். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுரு, மனசு சரியாயிடும். அப்புறம் தானா எல்லாம் சரியாயிடும். ஆனா அது வரைக்கும் கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. தெளிவாகுமோ இன்னும் குழம்புமோ தெரியல மயூரி. எனக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு மனஸ்தாபம், அது சரியானாலும் ஆயிடலாம், அதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனிமே எனக்கு அவங்க மேல காதல் ஏற்படாது. அப்படியெல்லாம் சொல்லாத அர்ஜுன், எல்லாம் சரியாயிடும். நீயே வேணா பாரு. இல்ல மயூரி, அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது.
எதுவும் சரியாகவும் கூடாது.